எப்படி வந்து பாராளுமன்றம் நடைபெறுவதற்கு ஒரு நிமிஷத்துக்கு 2.5 லட்சம் செலவுபடுகிறதோ அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றம் நடைபெறுவதற்கு பல லட்சம் ரூபாயை மக்கள் வரி பணத்திலிருந்து நாங்க கட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு. அங்க போயிட்டு இவர் புகழ் பாடுறதுக்கு இவர் படத்தை பார்த்து அழுகிற மேட்டரை சொல்றதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்து நாங்க அனுப்பல. பொது பட்ஜெட்டுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமா வேளாண்மை பட்ஜெட்டை திரு வினோத் அவர்கள் வந்து டைம் எடுத்து படிக்கிறாரு அப்படின்னா அது வேளாண்மை பட்ஜெட்டை அவர் படிக்கல, மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய புகழ் பாடுற பட்ஜெட்டா அவர் படிக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர் புகழ் பாடுவதை ரசிக்கிறாரா? நான் கேட்கிறேன். எதுக்குங்க ரசிக்கிறீங்க? இந்த புகழை வச்சிருக்கீங்க 10 பைசாவுக்கு புண்ணியம் இருக்காங்க. சார், இப்போ வந்து சட்டமன்றம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நேற்று வேளாண் பட்ஜெட் வாசிக்கும் பொழுது வேளாண் துறை அமைச்சர் வினோத் வந்து முதல்வர் புகழ் பாட ஆரம்பிச்சிட்டாரு. எதிர்கட்சிகள்லாம் வந்து அங்கே கூச்சலிடவும் சபாநாயகர் வந்து வேளாண் துறை அமைச்சர் ஸ்டாப் பண்ணிட்டார். திமுகவும் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவரை புகழ் பாடுறாங்க. சட்டமன்றன்றது வந்து முதல்வர்களையும் தலைவர்களையும் புகழ் பாடுறதுக்காகவே மாறிக்கிட்டு இருக்கா? இல்லை, சட்டமன்றம் அதில் வந்து திமுக, அஇஅதிமுக, தாவேகாக்கு எந்த வேறுபாடும் கிடையாது நான் சொல்கிறேன். ஏன்னா அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் சட்டமன்றமா இல்லை புகழ்பாடு மன்றமான்னு சொல்லி அம்மாவை பற்றி பொழுதுகிட்டே பேசுவாங்க ஒன்று. அதுக்கப்புறம் திரு கருணாநிதி இருக்கப்பையும் அதே மாதிரி தான், திரு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இருக்கப்பையும் அதே தான். ஆனால் எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அது கொஞ்சம் கம்மியாச்சு, அது ஒத்துக்கணும். நம்ம எடப்பாடி இருக்கிறப்ப மிகப்பெரிய புகழ்பாடு மன்றமா அது இல்லை. இப்போ மறுபடியும் கலைஞர் அப்போ இருக்கப்பையும் ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்பையும் ஜெயலலிதா இருந்த மாதிரி இன்றைக்கு சட்டமன்றம் புகழ்பாடும் மன்றமாக மாறி இருக்கிறது. உங்களை எடுத்துகிட்டு போய் 1,10,000 ரூபா சம்பளம் கொடுத்து உங்களை எடுத்துகிட்டு போய் எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுடைய தொகுதி சம்மந்தமான விஷயங்களையும் பொது வழியில் பேசி அதற்கான நிவாரணத்தை கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு சட்டமன்றத்தின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அமிச்சா அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய தலைவரை புகழ் பாடுறீங்க. உங்களுக்கு வேண்டிய தலைவரை நீங்கள் புகழ் பாடுங்க, தப்பே இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு கட்சி கூட்டம்னு ஒன்று வச்சுருக்கோம், பொதுக்கூட்டம்னு ஒன்று வச்சுருக்கீங்க. அந்த பொதுக்கூட்டம் போடுங்க, எல்லா தொண்டர்களையும் வர வைங்க, உங்கள் வேண்டிய தலைவரை புகழ்ந்து பேசுங்க, அவர் மனம் குளிர பேசுங்க, ஒரு தப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் சட்டசபைக்கு உள்ளே வந்துட்டா நீங்கள் மக்களின் பிரதிநிதி, எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர், எங்களிடம் சம்பளம் கை நீட்டி சம்பளம் வாங்குகிற ஒரு பொது ஊழியர். இதை வந்து மறந்துடுறாங்க எல்லாருமே. ஓட்டு போகிறதோட மக்களுக்கு பவர் அவ்வளோதான். இனிமேல் நம்ம தலைவரை கவனிச்சுக்கிட்டா நம்ம அமைச்சர் பதவியை கொடுத்துருவாரு, நம்மளை தூக்கி வாரியை கொடுத்துருவாரு, நம்மளை தூக்கி உச்சத்தில் வச்சிருவாரு, அதனால் அவரையே புகழ் பாடுவோன்னு சொல்லி நீங்கள் புகழ் பாடுறத இந்த ஓட்டு போட்ட சாமானிய மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுலேருந்து தயவு செய்து விடுபடுங்க. எப்படி வந்து பாராளுமன்றம் நடைபெறுவதற்கு ஒரு நிமிஷத்துக்கு 2.5 லட்சம் செலவுபடுகிறதோ அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றம் நடைபெறுவதற்கு பல லட்சம் ரூபாயை மக்கள் வரி பணத்திலிருந்து நாங்கள் கட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு. அங்கே போயிட்டு இவர் புகழ் பாடுறதுக்கு இவர் படத்தை பார்த்து அழுகிற மேட்டரை சொல்றதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அனுப்பல. இதைதான் மாண்புமிகு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் சொல்றாரு. அவரும் சொல்லல, அவர் மௌனம் காக்குறாரு. ஏன்னா முதல்வர் உட்காந்துருக்காரு, பக்கத்துல எதிர்கட்சிகளாம் கத்துறாங்க. கத்துனோன்னா நீங்க வந்து வேளாண்மை பட்ஜெட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க, வேளாண்மை பட்ஜெட் இல்லாத படிச்சீங்கன்னா அது வந்து நாங்க வந்து உரையில ஏற்ற மாட்டோம், அதை நாங்கள் வந்து சட்டசபை உரையில ஏற்ற மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. வேளாண்மை உரை பட்ஜெட்டு பொது பட்ஜெட்டை விட அதிக நேரம் படிக்கிறார். பொது பட்ஜெட் உங்களுக்கு தெரியும், 3.5 லட்சம் கோடி பொது பட்ஜெட்டு. வேளாண்மை பட்ஜெட்டு கிட்டத்தட்ட 58,000 கோடி தான் வேளாண்மை பட்ஜெட்டு. பொது பட்ஜெட்டுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக வேளாண்மை பட்ஜெட்டை திரு வினோத் அவர்கள் வந்து டைம் எடுத்து படிக்கிறாரு அப்படின்னா அது வேளாண்மை பட்ஜெட்டை அவர் படிக்கல, மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய புகழ் பாடுற பட்ஜெட்டா அவர் படிக்கிறார். தயவு செய்து சொல்ற ஒன்று புரிஞ்சுக்கங்க. நீங்கள் விஜய் அவர்களுக்கு சார்பாக விஜயினுடைய கருணையால் அமைச்சராயிருக்கீங்க, அது ஓகே. உங்கள் குடும்பமே அவருக்கு கடமைப்பட்டிருக்கு. போங்க, அவருக்கு காலில் சாட்சாகமாக விழுங்க, அவர் வீட்டில் காவடி இருங்க, அவருக்கு தேர் இழுங்க, அவருக்கு அழகு குத்துங்க, மண்சோறு சாப்பிடுங்க, தீ மிதிங்க, எல்லா விஷயம் பண்ணுங்க, நாங்கள் வரவே இருக்கிறோம். ஏன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அதில் நாங்கள் தலையிட மாட்டோம். ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியட்ல அதெல்லாம் பண்ணவங்க தான் எல்லாருமே, அதெல்லாம் பண்ணாதவங்களாம் யாரும் சொல்ல மாட்டோம், அது மாதிரி பண்ணவங்க தான். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. போங்க, விஜய் சார் நல்லா இருக்கணும்னு போய் நாளைக்கு தங்க தேர் இழுக்கலையா, விஜய் சார் பிறந்த நாளுக்கு எல்லா அமைச்சர்களும் தங்க தேர் இழுத்துட்டு போஸ்ட் போடலையா, அந்த மாதிரி பண்ணுங்க. அது நான் வந்து தலையிட மாட்டேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கும் உங்க கட்சி தலைவருக்கும் இருக்கின்ற தனிப்பட்ட உரிமை. ஆனா பொது வழியில வந்து மக்கள் ஊழியராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபை உறுப்பினராக சட்டசபையில போயிட்டு எங்கள் வரி பணத்தில் உங்களுக்கு காரு, பங்களா, வீடு, லொட்டு, லொசுக்கு, டெலிபோன் பில்லு, அந்த பயணம் ஃப்ரீ, இந்த பயணம் ஃப்ரீ, காரு, பெட்ரோலு, உங்களுக்கு ஒரு தண்டத்துக்கு பிஏ, இவ்வளவும் நான் என் வரி பணத்தில் கொடுத்துட்டு போய் என் பிரச்சனையை பேசியா அப்படின்னா
என் பிரச்சனையை பேசாம உங்க முதல்வரை புகழ்ந்து பாடிட்டு இருந்தா ஒரு சாமானியனுக்கு கோபம் வராதா? வரணும், வரும். உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்த அம்சமோ அதை போய் பேசுங்க. அதை விட்டு இவரை புகழ் பாடிக்கிட்டே இருக்கீங்க. அதை வந்து சபாநாயகர் கண்டிச்சு தான் நம்ம வரவேற்கிறோம். அப்ப அங்கே சட்டசபையில இருக்கிற ஒவ்வொரு நிமிட நேரமும் பல லட்சம் ரூபாய்க்கு வரிப்பணம் நம்மளது செலவு பண்ணப்படுகிறது அப்படின்றத அந்த சட்டசபை உறுப்பினர் உணரணும். மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் உணரணும். ஜோசப் விஜய் அவர்களுக்கு இடைமறித்து, எப்பா புகழ் பாரத நிறுத்து, நான் இதோட பெரிய புகழெலாம் அடைஞ்சிட்டேன், படம் மூலம் மக்கள் மனதை வென்றெடுத்துட்டேன், என்னுடைய படம் வந்து இன்னைக்கு சக்க சோக போடுது, 100 நாள் ஓடுது, எல்லா மக்களிடம் நான் வென்றெடுத்துட்டேன், எல்லா மக்களுக்கு என்ன தெரியும், நீ தனியாக புகழ் பாடி என்ன ஒன்றும் கிழிக்க தேவையில்ல, உட்கார், ஒழுங்கா பட்ஜெட்டை மட்டும் படி அப்படின்னு அவர் சொல்லணும். அப்போ அவர் அதை ரசிக்கிறாரா? மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர் புகழ் பாடுவதை ரசிக்கிறாரா? நான் கேட்குறேன். எதுக்குங்க ரசிக்கிறீங்க? இந்த புகழை வச்சு நீங்கள் 10 பைசாவுக்கு புண்ணியம் இருக்காங்க. இன்னைக்கு காவேரி தண்ணி வரலன்னு 25 காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் 25 மாவட்டங்களுக்கு குடிநீர் இல்லாமல் கஷ்டப்படுறான். அந்த வருத்தம் உங்களுக்கு இல்லை. 11 மாவட்டத்தில் குறுவை சாகுபடியே நடக்கல. 11 மாவட்டங்களும் வறண்டு கிடக்கு. காவிரி டெல்டா மாவட்டங்கள். அந்த 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 குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இல்லை. சிவகுமார் வராத, என்னோட தமிழ் கர்நாடகா வராதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய பேனரை கிழிக்கிறாங்க. நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் தான் இருக்கிறோம். எங்களுடைய ஒரு காலில் தான் தாவேக்கா நிற்குது. இப்போ முன்னாடி மு.க. ஸ்டாலின் திரு உதயநிதி வந்து மேகதாது அணை கட்ட முடியாமல் சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி எங்களை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இப்போ வந்து விஜய் தான், நாங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணிப்போம் ராகுல் காந்தி மூலம் அப்படின்னு டிடி சிவகுமார் அங்கே சொல்றாரு கர்நாடகாவில். அதை எடுத்து பேச முடியல. கர்நாடகாவில் ஒட்டுமொத்த கட்சியும் ஒன்று சேருதுங்க மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு. இங்கே ஒரு கட்சி கூட ஒன்று சேர விடாமல் எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக போலீஸோடைய ஃபோர்ஸை ஃபுல்லாக அனுப்பிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யார்? இதெல்லாம் மக்கள் பார்க்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய புகழ் வெளிச்சம் ரொம்ப நாள் வந்து ஒளிராது. புகழ் வெளிச்சம் ரொம்ப நாள் உங்களுக்கு கை கொடுக்காது. நீங்கள் செய்கிற நல் திட்டங்களும் நீங்கள் மக்களுக்கு ஆற்ற பணியும் தான் உங்களுக்கு அடுத்த எலெக்ஷனுக்கான அந்த ஸ்ட்ராங் பேஸை உருவாக்கும். அதை விட்டுட்டு உப்புக்கு சப்புக்கு இல்லாமல் உங்கள் புகழ் பாடுறவனை வந்து ரசிக்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி நீங்கள் இந்த பட்ஜெட்டில் என்ன கொடுத்தீங்க? எதனா ஒன்று உருப்படியாக கொடுத்துருக்கீங்களா? பொது பட்ஜெட்டே எடுத்துக்கோங்க, வேளாண்மை பட்ஜெட்டே எடுத்துக்கோங்க. இப்போ வேளாண்மை பட்ஜெட்டில் நம்ம கேட்டது, அடிப்படையாக கேட்டது, விவசாயிகளோட கூட்டுறவு கடனில் ரத்து பண்ணல. 50,000 ஒரு படம், 75,000 ஒரு படம், அது அப்படியே இருக்கு. நீங்கள் தான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிங்க நெல்லு குவிண்டாலுக்கு நாங்கள் 3,500 ரூபா தருவோம். நீங்கள் தான் கரும்புக்கு வந்து டன் ஒன்றுக்கு 4,500 ரூபா தருவோம். நாங்கள் சொல்ல, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை நாங்கள் இப்போ கேட்குறோம். 58,713 ரூபாய்க்கு நீங்கள் திமுகவோட 12% எக்ஸ்ட்ரா பட்ஜெட் நாங்கள் போட்டிருக்கோம் மாறுதற்ற நீங்கள் விவசாயிகள் வாழ்வாதாரக்கு தேவைன்னா குறைந்தபட்ச ஆதார விலையை ஏன் நீங்கள் உயர்த்தி தருகிறேன்றத பட்ஜெட்டில் நீங்கள் சொல்லலை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வேளாண்மை பட்ஜெட்டில் 50 லட்சம் விவசாயிகள் பயனடையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு காவிரி நீர் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது. இன்றைக்கு வந்து முல்லை பெரியாறு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, 142 அடிக்கு மேல் முல்லை பெரியாறு அணையை வந்து உயர்த்தணும்னு சொல்லி வாய்முள்ள அங்கே இருக்கக்கூடிய கேரளா நீர்ப்பாசன அமைச்சர் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. 142 அடிக்கு மேலே கட்டுவதற்கு நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம், தண்ணியை தேக்குவதற்கு ஒற்றுக்கொள்ள மாட்டோம். இங்கே வந்து புதிய அணை கட்டுவது மட்டும்தான் தீர்வு. பேபி அணையை இந்த அரசு வந்து இன்னும் வந்து சரிப்படுத்தவே இல்லை அப்படின்றது இன்னைக்கு உடனடியாக தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை கேரளாவோட நீர்த்தலைவத்துறை அமைச்சர் கொடுக்குறாரு. இங்கே நீர்வளத்துறை அமைச்சர் யாருன்னே எனக்கு தெரியல, அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியல. தொப்பி போட்டு 2 வீலரில் போட்டு போஸ்ட் கொடுத்துட்டு செய்தியாளர் எதுனா கேட்டால் பயந்து ஓடுறாரு. இந்த மாதிரி அமைச்சர் தான் நம்ம வச்சிருக்கோம். என்ன மாதிரி ஒரு ஆட்சி நோக்கி நம்ம நகர்றோம், என்ன மாதிரி விவசாயிகளுக்கு நல்லது பண்றோம் அப்படின்றதுக்கான எதனா ஒரு நல்ல விஷயம் பட்ஜெட்ல இருக்கா? நீங்க வேளாண்மை பட்ஜெட் விட்டா கூட பொது பட்ஜெட் எடுங்க. நீங்க வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி பொது பட்ஜெட் தாக்கல் பண்ண வந்த மரிய வில்சன் அமைச்சர் என்ன பண்றாரு? ஜபமாலை எடுத்துட்டு வர்றாரு. எதுக்குங்க சட்டமன்றத்துக்கு ஜபமாலை எடுத்துட்டு வரீங்க? அப்ப இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் பட்ஜெட் தாக்க வந்தா அவர் வேலை எடுத்துட்டு வந்தா நீங்களா அனுமதிப்பீங்களா? உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பொங்கீஸ், எல்லாத்துக்கும் பொங்குற திருமா பொங்கீஸ், வீரமணி பொங்கீஸ், 2 கம்யூனிஸ்ட் பொங்கீஸ், முஸ்லீம் லீக் ஆதரமைதின் பொங்கீஸ், காங்கிரஸை சேர்ந்த பொங்கீஸ், ஏன் நீங்க பொங்கல? இது பொது இடம். பொது இடத்துல நீங்க வந்து ஜெபமாலை எடுத்துட்டு வரக்கூடாது. இங்க சட்டமன்றத்துக்குள்ள அனைத்து மதமும் அனைத்து ஜாதிகளும் சமம், யாருக்கும் யாரும் உயர்ந்தவர் இல்லை தாழ்ந்தவர் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? இதே வேளாண் துறை அமைச்சர் வினோத் வந்து அந்த வேளாண்மை பட்ஜெட்டை எடுத்துட்டு போய் நம்ம திருப்பதி தேவஸ்தானத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு வரப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு பொங்குனாங்களே
திருமாவளவன் பொங்குனாரு, பொங்குனிசு வீரமணி பொங்குனாரு, 2 கம்யூனிஸ்டும் பொங்குனாங்களே, நம்மளோட ரகசியங்கள்லாம் வெளியே போயிடுச்சுன்னு. நம்ம உலக வேளாண்மை பட்ஜெட் அவர் தயாரித்த மாதிரி நம்ம ரகசியங்கள்லாம் எல்லை தாண்டி போகக்கூடாது, போயிடுச்சு, நீங்கள் வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் பண்ணக்கூடாது, அங்கே திருப்பதி தேவஸ்தானத்தில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் பூஜை பண்ணி பண்ணுற அளவுக்கு அந்த பட்ஜெட்டில் ஒன்றும் கிடையாது. இதே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து வேளாண் துறை அமைச்சராக இருக்கப்ப கலைஞருடைய சமாதியில் போயிட்டு அந்த வேளாண்மை பட்ஜெட்டை வச்சுட்டு வணங்கிட்டு வரல. அப்புறம் அவர் வணங்கினா பக்தி, நம்மளுடைய அமைச்சர் வணங்கினா என்னது? இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. அப்ப அதையெல்லாம் விமர்சனம் பண்ண நீங்க ஜெபமாலையோட வந்து போனாரு, அப்பயே விமர்சனம் பண்ணல. திமுக ஏன் விமர்சனம் பண்ணல? ஏன் திமுக விமர்சனம் பண்ணலன்னா, திமுகவுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கவர் வந்து திரு உதயநிதி அவர்கள், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதை பெருமைப்படுகிறேன் அலோலியா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதனால அது ஜெபமாலை எடுத்து போறதை அவர் ஊக்குவிக்கிறாரா? இன்னைக்கு ஜெரால்டுல இருந்து, லயலா மணில இருந்து, ஜான் ஆரோக்கியசாமில இருந்து, ராஜ்மோகன்ல இருந்து போட்டு ஜேசிடி பிரபாகர் வந்து எல்லாமே கிறிஸ்தவ மதத்தில், அமல்ராஜ் கமிஷன் வந்து எல்லாமே கிறிஸ்தவ மதத்தில் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே. இது வந்து தமிழ்நாட்டில் சிறுபான்மையர்கள் ஆட்சி நடக்குன்றது தெளிவாக தெரிகிறதா? அதனாலதான் சிறுபான்மை ஆட்சி நடக்குது. தான் ஹஜ் பயணம் போறவங்களுக்கு கிட்டத்தட்ட மாதம் நாங்க வந்து ஹஜ் பயணம் போற போக்காளருக்கு வந்து 25,000 ரூபாய் திமுக அரசாங்கம் கொடுத்தது. நாங்க 10,000 ரூபாய் ஏற்றி 35,000 ரூபாய் வந்து ஹஜ் பயணம் போறவங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் கொடுக்குறோம். நீங்க மாறு தட்டுறீங்களே. அதே நீங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்துருக்கீங்க? அறுபடை வீடுகளுக்கும் நவ திருப்பதி சென்று சொல்ற பக்தர்களுக்கு கவர்மெண்டோடைய செலவில் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கான நிதியை ஒதுக்கி தருவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தீங்களே. அப்போ அறுபடை வீடுவதற்கும் நவ திருப்பதி போகிறதுக்கும் செல்லும் அந்த பக்தர்களுக்கு நிதியை இந்த பட்ஜெட்ல நீங்க ஏன் ஒதுக்கி தரல? இஸ்லாமிய சகோதரர்களுக்கு 25,000 35,000 ஒதுக்கி தரீங்க. திருக்குறள் ஆண்டு திருக்குறள் தேதி அன்னைக்கு காகிதம் இல்லத்து பேர்ல விருது தரன்றீங்க. எது காகிதம் இல்லத்து பேர்ல விருது? ஏன்னா திருவள்ளூர்ல இஸ்லாமிய சகோதரத்தை சேர்ந்தவரா? என்ன மாதிரி முரண்பாடு இதெல்லாம்? நீங்க எதை சொல்ல வராரு மாண்பு முதல்வர் எனக்கு புரியல. திருக்குறள்ன்றது உலக பொதுமறை நூறுல அன்னைக்கு வந்து நாங்க வந்து காகிதம் இல்லத்தின் பேர்ல வந்து விடுதுகள் தருவோம் அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மளுடைய நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை, பண்பாடையும், இதிகாசங்களையும் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதுல இருந்து நான் தவறுவேன் அப்படின்னு சொல்றதை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் வந்து பொது பட்ஜெட்ல இஸ்லாமிய சகோதரர்கள் ஹஜ் பயணிக்கு 25,000 35,000 அமைச்சது வரவேற்கிறோம். அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான், கொடுங்க. அட் த சேம் டைம் இந்து மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? உங்ககிட்ட நிலத்தை தாராளமா எழுதி கொடுத்துருக்கீங்க. கரூர்ல எழுதி கொடுத்துட்டீங்க. உங்க கட்சிக்கு சப்போர்ட்டோட பழனியில இழுத்துன்னு போயிட்டான். இப்ப மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய நிலத்தை இழுத்துன்னு போயிட்டானுங்க. டெய்லி எடுத்தா ஒரு 50 ஏக்கர் தூக்கிட்டு போனா, 1000 ஏக்கர் தூக்கிட்டு போனான்னு இந்த வழக்குகள் தான் போயிட்டு இருக்கு. தவிர இந்துக்களுக்கு, இந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு இங்க இருக்கக்கூடிய ஜோசப் விஜயோட அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது? என்ன செய்றீங்க நீங்க? ஒண்ணுமே செய்யல. அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்விகளை எழுப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி கேள்வி எடுத்து நீங்க மாண்பு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பதில் சொல்லுமா இல்லையா? அப்ப வேளாண்மை பட்ஜெட்டும் நீங்கள் பெரிய லெவலா மக்களுக்கு கை கொடுக்கல, பொது பட்ஜெட்டும் கை கொடுக்கல. அட் த சேம் டைம் உங்களுக்கு மத்திய அரசு 212 கோடி நிதியை கொடுக்குது. எது கொடுக்குறோம்னா, பட்டியலின சகோதரர்களும் எஸ்சி பிரிவுன்னு சொல்லுகிற 2 பிரிவுகளுக்கும் அவங்களோட வாழ்வியல் மேம்பாடுக்காக மத்திய அரசு பணம் கொடுத்தா, அந்த பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 69 கோடியை வந்து பட்டியலின சகோதரர்களுக்கு ஒதுக்கப்பட்டதிலிருந்து அதிக 62 கோடியும் 63 கோடியும் பழங்குடி இனத்தவருக்கு ஒதுக்கப்பட்ட 6 கோடியும் இணைத்து நீங்கள் காலை உணவு திட்டத்தை நாங்கள் 5ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புல எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த நிதியை மடைமாற்றி அங்கே செலவு பண்ணுறீங்களே. யார் உங்களுக்கு அது அதிகாரத்தை கொடுத்தது? நீங்கள் வந்து ஒரே ஒரு மாணவன் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் எவ்வளோவா இருக்குது? பள்ளி கழிப்பிடங்கள் வந்து சுத்தமாக இல்லை, போதுமான ஆசிரியர்கள் இல்லை, துணைவேந்தர்கள் நியமிக்கப்படலன்னு பள்ளி கல்வித்துறையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை ஓடிட்டு இருக்குன்றப்ப நான் வந்து சாப்பாடை போடுறேன், மாண்பு முதலமைச்சருடைய பேரை முதல்வர் திட்டத்தை மாதிரி காமராஜ் திட்டம் நினச்சிக்க வரவேற்கிறோம். 1 to 5 வரையும் சாப்பாடு போடுறேன். இப்போ 5லேருந்து 8 வரையும் நான் சாப்பாடு போடுறேன்னா எங்கேருந்து போடுவீங்கன்னு கேட்டால், உங்களுடைய பழங்குடியினருக்கும் பட்டியலின சகோதரர்களுக்கும் மத்திய அரசு கொடுத்த பணம் 212 கோடி 217 கோடி எடுத்து ஊராமட்டு நையே பொண்டாட்டி கையை நேற்றுக்கு சமூக நலத்துறைக்கு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா, உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஏன் வாயை திறக்க மாட்டேன்றாரு? நீங்க சமூக நலத்துறை அமைச்சர் திரு வன்னியரசு இதை பத்தி வாயை திறக்க மாட்டேன்றாரு. வன்னியரசு அவர்கள் சொல்லணுமா இல்லையா? இது 217 கோடி மத்திய அரசாங்கம் எஸ்சி பிரிவினருக்கும் எஸ்டி பிரிவினருடைய மேம்பாடுக்காக கொடுத்த நிதி. இந்த நிதியை எடுத்துட்டு போய் நீங்க வந்து காலை உணவு திட்டத்தை விரிவாக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? கூட்டணி தர்மமா?
இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. தயவு செய்து ஒன்னே ஒன்று சொன்னா இறுதி சொல்ல முடிக்கிறேன். நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அனைவருமே மக்களுடைய தொண்டர்கள், மக்களின் வரி பணத்தில் சம்பளம் வாங்குவர்கள். தயவு செய்து எங்களுடைய பிரச்சனைகளை போது சட்டசபையில் பேசி எங்களுக்கான நிவாரணங்களை வாங்கி தருங்கள். எங்கள் தொகுதி மேம்பாடு பண்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுங்க. உங்களுக்கு விஜய் சார் அவர்கள் புகழ் பாடணும்னா தயவு செய்து தீ மிதிங்க, இது அழகு குத்திக்கங்க, அந்த பிரச்சனை பண்ணுங்க, மண்சோறு சாப்பிடுங்க, டயரை பார்த்து கும்பிடுங்க, எல்லாமே பண்ணுங்க. நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். சட்டசபையில் வந்தால் நாங்கள் கொடுக்குற சம்பளத்திற்கு நீங்கள் வேலை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.